Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல நெட்வொர்க் கனெக்ஷனை நம்ம எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது நீங்க உங்க கம்ப்யூட்டரை இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க, ஆனா கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல நம்மளுடைய நெட்வொர்க் கனெக்ஷன் எனேபிள் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல செக் பண்றதுன்றது கண்டிப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம நெட்வொர்க் கனெக்ஷனை எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. நீங்க உங்க விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட் கனெக்ஷனை எனேபிள் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்க கம்ப்யூட்டர் டாஸ்க் பார்ல பாருங்க, நெட்வொர்க் லோகோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐக்கன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நெட்வொர்க் இன்டர்நெட் செட்டிங்ஸ் அப்படின்றது உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல பாப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய கனெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதுல டிசபிள் பண்ணப்பட்ட ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்றத பாருங்க. ஸோ இங்க வைஃபை டிசபிள்ல இருக்கு. ஸோ அப்படியே டிசபிள்ல இருந்து நீங்க எனேபிள் பண்ண விரும்புவீங்களா இருந்துச்சுன்னா அந்த நெட்வொர்க் அடாப்டர் மேல ரைட் கிளிக் பண்ணுங்க. பண்ணும்போது இந்த இடத்துல எனேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா எனேபிள் ஆகிரும். ஸோ இப்போ உங்களால உங்க கம்ப்யூட்டரை ஒரு வைஃபைக்கு கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படித்தான் நம்ம கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட் கனெக்ஷனை எனேபிள் பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.